ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். வந்து நடக்கலை அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கும். ஒரு எம்ப்ளாயி வந்து திடீர்னு வரல, ஒரு நாள் லீவ், ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். இப்போ ஒருத்தர் வராரு, அவர் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதே போல் தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ நம்ம ஏன் இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கோம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ அந்த ரீசன் இருந்தால் தான் நம்மளால் வந்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண முடியும். ஓவர் ட்ரேட் பண்ணாமல் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஏன் இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா என்ன ரீசன் வேணும்னா, ட்ரேட் எடுத்தால் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படிங்கிறது ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த ரீசன் வந்து சொல்லலை. ஸோ வேறு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட், இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம், கால் ட்ரேட் எடுத்திருக்கோம், ஒரு புட்டு ட்ரேட் எடுத்திருக்கோம்னா அதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ரீசன் இருக்கணும். இப்போ வந்து நான் ஒரு ட்ரேடு இன்னைக்கு எடுத்தேன், நான் எடுத்த ட்ரேடுக்கு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கு வந்து ஒரு ரீசன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா உங்களால் ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். May 2 அன்னைக்கு நடந்த ஃப்ரைடே மார்க்கெட்டு. ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு சிஇ ட்ரேட் எடுத்தால் ஸோ அது வந்து கீழே போகும். ஒரு பிஇ ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா பார்த்தா சடனாக மார்க்கெட் வந்து மேலே போகும். நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கு வந்து நம்ம ஏன் இந்த ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னு ஒரு ரீசன் இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ட்ரேடு வந்து இருக்கும். நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேட், ஆப்ஷன் ட்ரேட் பண்ணும் பொழுது ஸோ நம்ம ஒரு ட்ரேடராக நிறைய ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும். நமக்கு வந்து ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க ப்ராசஸ் தான் முக்கியம். இதுவும் வந்து நமக்கு ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான். இன்றைக்கி வந்து நான் வந்து என்ன ரீசனுக்காக இன்றைக்கி ட்ரேடை எடுத்தேன், எப்படி எடுத்தேங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டுக்கு வந்து நான் ஒரு 245க்கு மேலே தான் வந்தேன். இந்த கேண்டில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டில் கிட்ட தான் வந்து நான் மார்க்கெட்டுக்கே வந்தேன். ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஓனர். ஸோ அதனால் நம்ம ஏன் 9 மணிக்கு வரல அப்படின்னு யாரும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க. லேட் அட்டண்டன்ஸ்லலாம் சைன் பண்ண சொல்ல மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து நல்லா அந்த இடத்துல வந்து கன்சால்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நான் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மேலே போச்சு அப்படின்னா, மேலே போய் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நல்ல க்ளோஸ் வச்சுட்டுன்னா மார்க்கெட்டு வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு போகலாம். அப்படி இல்லை, அங்கே வந்து ஏதாவது வந்து ஒரு ரிவர்ஸ் கேண்டில் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் சைடு போவோம் அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். கேண்டில் வந்து மேலே போயிட்டு இருந்தது, க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகி. நான் வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் வச்சு இப்போது ஷோ பண்ணுறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டமும் இருந்திருக்கு, பேரிஷ் மொமெண்டமும் இருந்திருக்கு. ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கன்சால்டேஷன் மார்க்கெட்டாக இருந்திருக்கு. அந்த இடத்துல பாருங்கள், நான் அந்த லைனை இங்கே வச்சு காட்டுறேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து அந்த லைனை டச் பண்ணும் பொழுது ஸோ கீழே வந்திருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவும் அந்த இடத்துல நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் கிட்ட மார்க்கெட் போகட்டும் அப்படிங்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் போயிட்டு க்ரீன் கேண்டில் வச்சுன்னா சிஇ சைடும் அதுக்கிட்ட வந்து ரிவர்ஸ் ஏதாவது ஆச்சு, ரிவர்ஸ் கேண்டில் ஏதாவது வர்ற மாதிரி இருந்ததுன்னா பிஇ என்ட்ரியும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 3 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அதை மாற்றிக்கிறேன். 3 மினிட்ஸில் மாற்றிட்டேன். இப்போ உங்கள் பாருங்கள், 3 மினிட்ஸில் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் தெரியுது அந்த ரெசிஸ்டன்ஸ் லைனில். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் நான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்த டைம். நல்ல ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்து வந்துச்சு. ஸோ அகெயின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே வந்து ஒரு அந்த ரெசிஸ்டன்ஸில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் வந்து வந்துடுச்சு. இந்த கேண்டில் இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆன உடனே என்ன பண்ணிட்டேன், சரி மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு ஃபால் கொடுக்கும், ஸோ நம்ம பிஇ என்ட்ரி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு இந்த ட்ரேடை எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் இன்னைக்கு ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன். 23,350 புட் ஆப்ஷன் வந்து நான் இன்றைக்கி வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிது. நான் எடுத்த ட்ரேட் வந்து ஏன் எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.